Hi friends and relatives, இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் முள்ளங்கி இதெல்லாம் வச்சு லஞ்சுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்படி பண்ணி கொடுக்கும்போது காய் பிடிக்காதுங்கிறவங்களுக்குள்ள சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அதனால் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது இப்படி தான், அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து பூண்டு மட்டும் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை, அப்புறம் 2 பூ, அது என்ன கிராம்பு, இதெல்லாம் வந்து நல்லா தட்டிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கடுகு போடாதீங்க, இதை மட்டும் போட்டு தாளித்து விடுங்க. அப்புறம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி லைட்டாக வந்து செவந்து வந்ததுக்கப்புறம் இந்த பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம சின்னதாக அரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த மாதிரி அரிஞ்சிட்டு அதையும் போட்டு அதோடு வந்து மஞ்சள் பொடி, கல்லுப்பு இதை போட்டு நல்லா வதக்கி விடணும். ஃப்ரைட் ரைஸ்னாலே எண்ணெய் அதிகம் சேர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. எண்ணெய் கம்மியாக இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம வந்து காயை கம்மியாக வதக்கி விட்டுட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சு காயை பொறுமையாக வேக விட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய் வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும்போது இதோட கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி, நம்ம வீட்டு மிளகாய் பொடி தான் யூஸ் பண்ணுறோம், மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுடணும். காயும் தண்ணியும் வந்து சமமாக இருக்கணும், அந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கணும். பச்சை வடை, மிளகாத்தூளுடைய பச்சை வடை போகிற வரைக்கும் லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போது இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு சிம்மிலே வச்சு நல்லா வேக விடணும். ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த தண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மூடி வச்சு நம்ம வேக விடும்போது நல்லா காய் வெந்திருக்கும், ப்ளஸ் வந்து ட்ரையாக இருக்கும். இதோட இப்போ வந்து தேங்காய் துருவல் வந்து நான் ஃப்ரிட்ஜில் இருந்ததை அரைச்சதுனால இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இருக்குது. அப்படியே துருவிக்குள்ள தேங்காயை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ இதோட வந்து சாதத்தை கொட்டி நம்ம கிளறி கொடுக்கும்போது நல்லா வந்து காரசாரமான வந்து கத்திரிக்காய் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முள்ளங்கி ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு முள்ளங்கி தேவையான அளவு எடுத்துக்கணும். அதுவும் வந்து நல்லா பிஞ்சு முள்ளங்கியாக இருக்கணும், அந்த மாதிரி முள்ளங்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி பழம், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பூப்பட்டை இதெல்லாம் வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி பழம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதோட மஞ்சள் பொடி, கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடும்போது இந்த காயிலிருந்து வந்து தண்ணி வரும். அந்த தண்ணியே போதும், நம்ம வந்து தண்ணி வந்து விட தேவையில்ல. முள்ளங்கிலேருந்து கசிஞ்சு வரக்கூடிய தண்ணியே வந்து போதும். நம்ம தண்ணி விடாமல் நல்லா பெரட்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடும்போது நமக்கு வந்து நல்லா வெந்துடும். நம்ம இஞ்சி முள்ளங்கியாக தான் எடுத்துருக்கோம், அதனால் வந்து நமக்கு ஈஸியாக வெந்துடும். இதை நம்ம தண்ணி விட்டு வேக விட தேவையில்ல. இப்படியே வேக விடும்போது இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, அதிலே வந்து தண்ணி இருக்குது. ஆனால் எப்படின்னா சிம்மில் வச்சு வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடக்கூடாது, சிம்மில் வச்சு வேக விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதல்ல போடக்கூடாது, லாஸ்ட்டாக அந்த மாதிரி போடணும். அப்போ தான் நமக்கு வந்து மிளகாய் பொடி லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி மிளகாய் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த ஸ்மெல் இருக்காது, முள்ளங்கி ஸ்மெல்லு. இப்படி முள்ளங்கி செஞ்சு கொடுத்தா, முள்ளங்கி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தா முள்ளங்கி பிடிக்காதுங்கிற பிள்ளைங்க கூட நல்லாவே சாப்பிடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக அந்த மாதிரி தேங்காய் துருவல் போட்டு இதோட வந்து தேவையான அளவு சாதத்தை போட்டு கிளறி நம்ம கொடுத்தா நல்லா காரசாரமாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்டுப்பாங்க பிள்ளைங்க. அவ்வளோதாங்க. இதோட கொஞ்சம் கொத்தமல்லியில் போட்டு சாதத்தை போட்டு கிளறிடலாம். இப்போ நமக்கு முள்ளங்கி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.